கூட்டணிக்காக நாணலாக வளைவதில் தவறில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ள நிலையில் 1996ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பாமக இடம்பெற்ற கூட்டணிகள் குறித்தும் அதில் கிடைத்த வெற்றி தோல்வி பற்றியும் தற்போது பார்க்கலாம். 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திவாரி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து 116 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் பாமக வெற்றி பெற்றது. 1996ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திவாரி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து 15 இடங்களில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 5 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 7 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் பாமக வெற்றி பெற்றது. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம் பிடித்த பாமக 27 இடங்களில் போட்டியிட்டு 20 இடங்களில் வெற்றி பெற்றது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 இடங்களில் போட்டியிட்டு அனைத்திலும் வெற்றி பெற்றது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம் பிடித்த பாமக 30 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி கண்டது. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக 7 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியடைந்தது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 30 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் 8 தொகுதியில் போட்டியிட்ட பாமக 1 தொகுதியில் வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 232 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது.